ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். ஐயா நீங்க நான் பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி. கடக ராசிக்கு 90 நாட்கள் பலன்கள் எப்படி இருக்கு? அதே மாரி 25/8 25/8லிருந்து 25/11 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள்ல பார்க்குறோம். அதுவும் இந்த வருடத்தின் செகண்ட் ஹால்ஃப் இறுதி சுற்றுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது கிரக ரீதியா நெறைய மாற்றங்கள் இருக்கு. சனி வக்ரம் ஆயிட்டாரு. குரு அதிசாரமா மாறுறாரு. ராகு கேது பயிற்சிகள் இருக்கு. ஸோ நான் இப்போ இந்த ராசிக்காரங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லுங்க. பரவாயில்ல. அதாவது எல்லா கிரகங்களையும் கம்பைன் பண்ணி இந்த ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இதுதான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ம். ஏன்னா, நமக்கு இந்த திசை நடக்குது. இவரு எதையோ சொல்லிட்டு இருக்காரு பயிற்சி அப்படிங்கிறத விட, ஒட்டுமொத்தமா என்ன பலன் நடக்கும்? அப்படின்னு ஒரு 3 மாசத்துக்கு எனக்கு எப்படி இருக்கும்? அப்படின்ற கேள்வி தான் இது கரெக்ட்டா போகும். அப்படி பார்க்கும்போது, இப்ப நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, திசாபுத்தி வச்சு தான் கோசாரத்தில பலன் பாருங்கன்னு சொல்றோம். ம். ஒண்ணு புத்தியாவது நடக்கணும். அந்தரமாவது நடக்கணும். அப்படி இல்லாம அந்த கோச்சாரம் வேலை செய்யாது. அத முதல்ல புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, பாவங்கள மக்கள் புரிஞ்சுக்கணும். பாவங்கள் எப்படிங்கன்னா, இப்ப எனக்கு இப்ப பழைய ஜோதிடத்துல சொன்ன கருத்துக்கள்ல இன்னைக்கெல்லாம் மாறுபாடுகள் ஏன் வருதுன்னா, பாவம் பார்க்காம அன்னைக்கு சொன்னதுனால தான். அதாவது எல்லாத்துக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் கெட்டதுன்னு அன்றைய ஜோதிடம் ஆராய்ச்சி பண்ணிச்சு. இப்ப அப்படி இல்ல. என்ன விஷயத்துக்கு நல்லது, என்ன விஷயத்துக்கு கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்கணும். ஏன்னால அன்னைக்கு இருந்த தொழில்கள் இன்னைக்கு பல்கி பெருகிருச்சு. அன்னைக்கெல்லாம் குலத்தொழில் ஒரு 4, 5 தொழில் தான். இன்னைக்கு ஏகப்பட்ட தொழில், ஏகப்பட்ட படிப்பு. உறவுகள்ல ஏகப்பட்ட சிக்கல். அப்ப நீங்க பாருங்க, ஜென்மத்துல குரு அப்படின்னா பழைய மாதிரி பார்க்கறது ஒரு பார்வை. இப்ப நம்மளுடைய நட்சத்திர ரீதியாக பார்க்கறது வேற. இப்ப குரு என்ன செய்வாரு அப்படின்னா, ஜென்மத்துல அவர் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தருவார். இப்ப சனியோட நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. அடுத்து புதனோட நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. போறார். இப்ப இந்த சனி அப்படிங்கிறதும் புதன் அப்படிங்கிறதும் அந்த ராசிக்குள்ள தானே இருக்கு. அந்த ராசி என்ன சொல்ல வருது அப்படின்னா, அருளை சொல்ல வருகிறது, ஆரோக்கியத்தை சொல்ல வருகிறது, உறவை சொல்ல வருகிறது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு குரு பயிற்சியாச்சு காசு கிடைக்குமான்னு கேட்கக்கூடாது. பாவங்கள் என்ன பாவம் வேலை செய்யுதுன்னு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா, குரு திசை நடக்கிறவங்களுக்கோ சனி திசா புத்தி நடக்கிறவங்களுக்கோ அருள் இருக்குது, பொருள் இல்லை. சிம்பிள். அப்போ அப்படின்னா என்ன, சும்மா உட்கார்ந்து இருக்கிறதா அப்படின்னா, மூளை உழைப்பு சார்ந்து பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க? ஃப்ரீயாகத்தானே வேலை செய்வாங்க. இப்போ நீங்கள் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். இது மூளை உழைப்பு சார்ந்த பணி. அப்போ இந்த ஜோதிடத்தில் எனக்கு மாதத்துக்கு இவ்வளவு சம்பளம்னு நான் நிர்ணயம் பண்ணியெல்லாம் பேச முடியாது. அப்போ கஸ்டமர் ஓரியன்டேஷன். ஒரு வக்கீல் பேசுகிற தொழில் பண்ணுறாருன்னா அவருக்கு கிளையண்ட்ஸ் வர்றதை பொறுத்து. அப்போ இது சீசனபிள் மாதிரி போயிடும். ஆவரேஜ் மந்த்லி இன்கம். அதே மாதிரி ஐடி, லாஜிஸ்டிக்ஸு, கமிஷன் வகை, கன்சல்டிங் சொல்லித்தர்றது, இதெல்லாமே இந்த வகை. அப்போ இது அகம் சார்ந்த பணிகள் அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த வகையில் தான் இந்த குருவும் சனியும் வேலை செய்யும் ஒழிய, யாருக்கெல்லாம் குரு சனி திசா புத்தி நடக்குதோ, நான் ஒரு ஃபேக்ட்ரி போட்டேன், உற்பத்தி தொழில் ஒரு கடை போட்டேன், சூப்பர் மார்க்கெட் போட்டேன், இப்படியெல்லாம் போட்டால் இந்த டைம் வேலை நடக்காது. இப்போ இனிமே இந்த டிசம்பர் வரைக்குமே இழுத்துட்டு போகுது இல்லையா? சனியும் அங்கே தான் மீனத்தில் தான் இருக்க போகிறாரு. குரு வேணா போயிட்டு அதிசாரத்தில் போனாலும் மறுபடியும் கடகத்தில் தான் இருக்க போகிறாரு. அப்போ 1ஆம் இடம் 9ஆம் இடம் வேலை செஞ்சால் உங்களுக்கு ஏதுங்க உற்பத்தி சார்ந்த தொழில் பண்ண முடியாதுங்க. அதனால் நீங்கள் யாராவது பண்ணிட்டு இருந்தே எனக்கு பிரச்சனையை அனுபவிக்கிறேன்னா இதுதான் காரணம்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு தெளிவுக்காகத்தான் நான் இதை சொல்ல வரேன். சரி, உற்பத்தி சார்ந்த தொழில் வேற எந்த திசைக்காரனுக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கணும்ல. கண்டிப்பாக. அப்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த திசை நடக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்ப்பாங்க, மேனேஜ்மெண்ட்டில் இருப்பாங்க, அல்லது கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருப்பாங்க, சம்பாதிப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் வண்டி ஓடும். அவங்களுக்கு ஓகே. இப்போ நாம் ராஜகிரகங்கள்னு பேசும்போது 2 பேர் ராகு கேது எடுக்கும்போது, இப்போ இந்த ராகுனுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது? 8ஆம் இடத்துல இருக்கு. கேதுனுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது? 2ஆம் இடத்துல இருக்கு. அப்போ கேது கொஞ்சம் பணத்தை கொடுப்பார ஒழிய ராகு பணத்தை பிடிக்குவார்.
இந்த வித்தியாசம் தெரியணுமில்ல. அப்போ எந்த பாவத்தை நம்மளுக்கு யார் இயக்குறாங்கன்னு தெரியாமல் நம்ம ராகு கேது பயிற்சி இப்படி பண்ணிடும் அப்படி பண்ணிடுன்னு சொல்லக்கூடாது. அப்போ யாருக்கெல்லாம் இப்போ கடகத்துக்கு ராகு திசை நடந்துட்டு இருக்கவங்க பிரச்சனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவருக்கு பொட்டன்ஷியலே 8, 4, 8, 12. 4ஆம் இடத்துல சுவாதி, 8ஆம் இடத்துல சதயம், 12ஆம் இடத்துல திருவாதிரை. ஒருவேளை இவங்க ஜாதகத்தில் ராகு நட்சத்திரத்திலே இருந்ததுன்னு வைங்க, ரொம்ப பிரச்சனை. அப்படி இல்லாமல் கொஞ்சம் 7ஆம் இடம், 3ஆம் இடம், 11ஆம் இடம் இப்படி இருந்தவங்களுக்கு அப்படி கரெக்டாக போயிடும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ராகுவை பொறுத்த வரைக்கும் ஈவன் நீங்கள் என்னதான் வேலையில் இருந்தாலும் என்னை சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, எனக்கு அப்ரிசியேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ப்ரமோஷன் இல்லாத வேலையாக இருக்குது, ரொம்ப நாளாக கம்மி சம்பளத்திலே வேலை பார்க்குறேன், இந்த மாதிரி அனுபவங்கள் தான் ராகு திசை. கேதுவில் நான் சொன்ன மாதிரி அகம் சார்ந்த பணிகளோ, பேசி சம்பாதிக்கிறதோ, அல்லது ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதோ, ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதோ நடக்கும். கேது சாதகம், ராகு பாதகம். சனி குரு மூளை உழைப்புக்கு மட்டுமே சாதகம், உற்பத்தி சார்ந்த உழைப்புக்கு பாதகம். இப்படி நிலைமை இருக்கு கடகத்துக்கு. ஏன்னா இப்போ 2ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு தான் வராரு குரு பகவான். ஸோ அந்த அதிசாரமா வரதுனால இவங்களுக்கு இந்த பணத்தை லாக் அந்த டைம் கொஞ்சம் கொடுப்பாரு. லாக்கான பணம்லாம் வந்துருங்களா? கொஞ்சம் வந்துடும். அக்டோபரில் போயிட்டு மறுபடியும் ஒரு 4-5 மாதம் இருக்கும்போது அதில் வந்துடும். பொதுவாக சொல்றது என்னன்னா 2ஆம் இடத்துல வரும்போது நம்ம தீய பழக்கம் எல்லாமே கம்மியாகும்னு சொல்லுவாங்க. அது உண்மைங்களா? 2ஆம் இடத்துல 1, 5, 9 பழக்க வழக்கம், அருள், நல்ல நேர்மை, இதெல்லாம் 1, 5, 7, 9, 3 ஒற்றைப்படை பாவங்கள் எல்லாம் நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் எல்லாமே கொடுக்கும். ஆனால் 2ல் எடுக்கும்போது அந்த 2ல் ஏதாவது நட்சத்திரம் இருக்கான்னு பார்க்கணும்ல. இப்போ குருவே வச்சுக்கோங்க, நான் கடகத்துக்கு யாருன்னு சொன்னால் கெட்டவர்னு நான் சொல்கிறேன், ராகுவும் குருவும் 2 பேரும் கெட்டவங்கன்னு நான் சொல்கிறேன். இதில் தான் நான் மாறுபடுறேன். பாரம்பரிய ஜோதிடத்திலிருந்து என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த நட்சத்திர சர்க்கியூட்டில் இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் தான் பேசும். 4, 8, 12ன்ற அந்த கான்செப்ட் மாறாது. ஒருவேளை இவங்களுக்கு 3, 7, 11 குரு இருந்தால் நல்லது பண்ணும். இதெல்லாம் விதிவிலக்கு, டெப்த்தாக போகிறது, அது பேச வேண்டாம். மொத்தத்தில் வெள்ளன் குரு, அது நல்லவர்னு எடுத்துக்கூடாது. ஆனால் நான் ஏன் அருள் இருக்கு, அருள் சார்ந்த வேலை செய்யுதுன்னு சொல்றேன்னா, அவர் இப்போ சனி நட்சத்திரத்தில் போறாரு. சனி நம்ம ராசியில் இருக்கு, கடகத்திலேயே இருக்கிற நட்சத்திரம் தான் சனி. அப்போ அவர் நல்ல ஞானத்தை கொடுக்குறாரு. என்ன, ஏகப்பட்ட துன்பத்தை பட்ட பிறகுதானே ஞானம். கண்ணதாசன் சொன்ன மாதிரி பட்ட பின்பு ஞானி. அப்போ இந்த மாதிரி சனி நட்சத்திரத்தில் போகும்போது இந்த 2 பேரும் சாமியார் கிரகங்கள். ஆன்மீகம் பேசும், தத்துவம் பேசும், விரக்தியை பேசும், ஆனால் சும்மா தான் உட்காரும், ஒன்றும் பண்ணாது. 5ஆம் இடம், 9ஆம் இடம், 1ஆம் இடங்கிறது அருள்னா, அருள் ஞானத்தை தேடுறவங்களுக்கு தான் அருள். சும்மா இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சோம்பேறித்தனம். இப்போ சனி என்ன பண்ணுவார், சோம்பலை உண்டு பண்ணுவார். அந்த சோம்பல்னால என்ன ஆகும், நீங்கள் சொன்ன மாதிரி தீய பழக்கங்கள் அதிகமாக இருக்கும். சும்மா தானே இருக்கும், அதை பண்ணலாம் இது பண்ணலாம், ஏதாவது ஒன்று ஜாலி, என்ஜாய்மெண்ட், இதுக்காகத்தான் போச்சு. அதனால் யாருக்கெல்லாம் குரு சனி திசா புத்தி நடக்குதோ அவங்க ஜாதகத்தில் என்ன கான்செப்டில் இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக பார்த்துக்கணும். இப்போ எனக்கு 9ஆம் இடம், 5ஆம் இடம், 1ஆம் இடம்லாம் நல்ல இடம்னு நினைக்கிறக்கூடிய ஒரு இதை பாரம்பரிய ஜோதிடத்தில் அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு அது நல்லதான் நினைக்கிறாங்க. அது தவறுங்கிறத தான் நான் இப்போ சுட்டி. கண்டிப்பாக இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படிங்க? நல்லா இருக்கும். சும்மா இருந்தால் சுகம் தானே, வேலை செஞ்சால் தானே நோய் வரும். இப்போ 10ஆம் இடங்கிறது தொழில், ப்ரமோஷன். 9ஆம் இடங்கிறது ப்ரமோஷனை தடுக்கிறது. அப்போ இந்த சனிங்கிறது 9ல் இருக்கிறதுனால பெருசாக பதவி கொடுக்காது. வேலை பார்க்குறவங்களுக்கே கூட அப்படியே அரைச்சமாவே அரைச்சிட்டே இருக்கலாம். நம்ம கடகராசி நேயர்கள் இந்த செகண்ட் ஹாஃப்ல எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கலாம்? இப்போ அது கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் பயப்படுறது ஃபுல்லாகவே ராகு கேது பற்றி தான். 8 8ல் ராகு, அதுவும் செவ்வாய் சாரம் வாங்குறாரு. அப்போ கொஞ்சம் சண்டை சச்சரவுகள், மணமக்கள்,
கணவன் மனைவி உறவு, பேச்சுவார்த்தைகள், இந்த சண்டை சச்சரவு வந்து குடும்பத்தாருக்குள்ள ஒரு அதான் மணமக்கள் கிட்ட ஆ, ஆ. கணவன் மனைவி அவங்கக்கிட்ட பேசுறது, சகோதரர்கிட்ட பேசுறது, ம். இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா செவ்வாய் வந்து சண்டைக்கார கிரகம். அவருடைய சாரத்தில் நம்ம பேசும்போது சொன்னோம், உலகத்துக்கே பிரச்சனையான டைம் இது. நிறைய வந்து வறட்சியோ, சுற்றுப்புற சூழ்நிலை பாதிப்போ, இயற்கை சீற்றங்களோ, போர் பதற்றமோ இதெல்லாம் காரணம். ம். அதனால் அரசியல் மாற்றங்களும் நிறைய காரணம். அதனால் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு செவ்வாய் வந்து ஊக்கமாக செய்கிறேன்னு சொல்லிட்டு தப்பான காரியத்தை போய் ஊக்கமாக செஞ்சு என்ன பண்ணுறது? ம். நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், அதை செய்வேன் இதை செய்வேன்ட்டு போய் அடாவடித்தனம் பண்ணால் தண்டனை நம்ம தான் அனுபவிக்கணும். கண்டிப்பா. அதனால் 8ல் உள்ள ராகு மேலே ரொம்ப கவனம் செலுத்தணும். கேது 2ல் இருக்கா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பேச்சு சம்பாதிக்கிறது, அதில் வந்து நல்லது பண்ணணும். சிறப்பு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி.